ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி அப்பா. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதையும் நீர் பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. என் தேவாதி தேவனே, நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் உம்மை பற்றி தியானிக்க எனக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. துன்பப்பட்டவர்களின் வெக்கத்தோடு திரும்ப விடாதேரும் சிறுமையும் எளிமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி புகழ் உமக்கே செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவராலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கும் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கும் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. நான் அவராலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவராலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன்.
இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடுவார், அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடுவார். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடனும், என் சொந்த நேசம் இயேசுவுக்கு ஆட்சி செய்திடனும். இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணும், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, உன்னோடே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மேய்ந்து இருக்கிறது. கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவோம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அநேகர் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். ஆசீர்வாதம் என்பது அனைவரும் விரும்புகிற ஒன்று. சாபத்தை யாரும் விரும்புவதில்லை. ஆசீர்வாதம் கொடுப்பதும் சாபத்தை கொடுப்பதும் கர்த்தரின் கரத்தில்தான் உள்ளது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு மன நோவு இராது. அவர் நம்மை சபிக்கும் பொழுது நமக்கு மன ஆறுதல் இராது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது திருப்தியான வாழ்வும், அவர் நம்மை சபிக்கும் போது திருப்தி இல்லாத வாழ்வும், அல்லது அவரது ஆசீர்வாதங்களை நாம் இழக்கும் போது கவலையும் கண்ணீரும் உண்டாகும். கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்தார்.
நம்முடைய வாழ்விலும் பலவிதமான போராட்டங்களும் மனவேதனைகளும் எதிர்காலத்தை குறித்த பல கேள்விகளும் நம்மை சோர்வடைய செய்யும். கவலைப்படாமல் திடன் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியுள்ளதாக மாற்றிவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் தேவைகளுக்கு போக மீதியான அளவு பணங்களையும் பொருட்களையும் நமக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் வறுமையை மாற்றி நமக்கு சகல விதங்களிலும் வாழ்ந்திருக்க செய்துவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல வியாதியையும் சுகமாக்கி சுக வாழ்வை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்த்திவிடும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக சத்துருக்கள் எவ்வளவு தடைகளை அவனுக்கு உண்டாக்கினார்கள். அதை அவன் எவ்வாறு வென்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தான் என்று ஆவியானவரின் உதவியோடு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்துடன் நம் மீது கர்த்தரின் ஆசீர்வாதம் இறங்கும். ஆசீர்வாதத்தை தடை செய்யும் பயம். அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஈசாக்கு அவருக்கு பயந்து மனிதனாக வாழ்ந்து வந்தாலும் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக அவர் இருந்தாலும் அவர் வாழ்ந்த இடத்தில் இருந்து மனிதர்கள் எல்லாரும் கர்த்தரை அறியாதவர்களும் தெய்வ பயமற்றவர்களும் எந்த அக்கிரமத்தை செய்யவும் யாரையும் கொல்லவும் அழிக்கவும் துணிந்தவர்களாக இருந்தார்கள். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனாலும் அவர் சந்தித்த பிரச்சனைகள் அவரை பயமுறுத்தக்கூடியது கவலையடைய செய்வதாகவும் இருந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாரே, பின்பு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த தடைகள் என்று கலங்கும் பொழுது நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரையே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கர்களுடைய கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். ஈசாக்கு பயந்த காரியம் எதுவும் அவன் வாழ்வில் நேரிடாதபடி அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் பாதுகாத்தார். நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, வேத வசனத்தை தினமும் பல மணி நேரம் வாசிக்கும் பொழுது பயம் விலகும். நம்மை பயப்படுத்தினவர்களே நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தரே அவர்கள் இருதயங்களை நமக்கு ஆதரவாக திருப்புவார். நாம் வெட்கப்படுவது இல்லை. வாழ முடியாத இடத்தில் வாழ வைப்பார். தலைகுனிந்த வீட்டிலேயே நம் தலையை நிமிரச் செய்வார். நம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது சமாதானமும் சகல சுகம் பலன் கிருபையும் ஞானமும் மீட்பும் நம்மை பின்தொடரும். இழந்த நன்மைகளை திரும்பவும் கிடைக்கும். ஆசீர்வாதத்தை தடை செய்யும் பொறாமை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பெயரில் பொறாமை கொண்டு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அவனுக்கு அநேக வேலையாட்களும் இருந்தார்கள். இதை கண்டவர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். இந்த பாவம் மிகவும் கொடியது என்பதை வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30இல் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பொறாமையுள்ளவர்கள்
பிறர் வாழ்வதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவர்களை எப்படி வீழ்த்தி விடலாம் என்ற கெட்ட சிந்தைக்கு இடம் கொடுத்து தங்கள் சமாதானத்தையும் பிறருடைய சமாதானத்தையும் கெடுத்து போடுகிறார்கள். கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினீரே, என்னையும் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை பார்த்து நம் சொந்த குடும்பத்தினரை பொறாமைப்படுகிறவர்கள், நம் வேலை, படிப்பு, வருமானத்தை பார்த்து பலர் எரிச்சல் அடைவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து, ஆண்டவரே, எனக்குள்ளது எல்லாம் உமக்கே சொந்தம், நீரே இதை ஆசீர்வதியும், என்னையும் எனக்கு உண்டானவைகளையும் வேலியடைத்து காத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஈசாக்கு அதை கண்டு சோர்ந்து போகவில்லை. அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தான். அவன் சத்துருக்கள் தாழ்ந்து போனார்கள், அவன் உயர்ந்து கொண்டே சென்றான். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லெட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். ஏசாயா 41 11-12 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது பொறாமை உங்களை சேதப்படுத்தாது, காயப்படுத்தாது. கர்த்தரே உங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். அவன் ஆசீர்வாதத்தை தடை செய்யும் அடைப்புகள் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஈசாக்கின் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் சாகும்படி துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்வியலும் பலவிதமான தடைகளை சத்துரு கொண்டு வருவான். நமது வாழ்க்கையிலையும் கதவுகள் அடைக்கப்படும் சூழ்நிலைகளை காணும் பொழுது கர்த்தர் நமக்கு புதிய வழிகளை உண்டு பண்ணுவார். அடைபட்ட வாசல்களை கண்டு மனம் சோர்ந்து போகாமல் கர்த்தர் புதிய வாசலை திறந்து தருவார். ஜெபங்களுக்கு பல விதமான தடைகள் வரும். அங்கும் இங்கும் அலைந்து திரியாமல் கவலைப்படாமல் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு நிலையான இடத்தை தருவார். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் பள்ளத்தாக்கிலே துறவை தோண்டினார்கள். நாமும் தண்ணீரை தேடின ஈசாக்கின் வேலைக்காரரைப் போல ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை தாகத்தோடும் விடாமுயற்சியோடும் தேடுவோமானால் கர்த்தர் நமது வாழ்விலும் அதிசயங்களை காணச் செய்வார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கேயே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆசீர்வாத கதவுகளை சத்துரு அடைக்க போராடினாலும் நாம் ஜெபித்து மேற்கொள்ளும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்றார். நம் வாழ்விலும் அற்புதமாக வழிகளை திறந்து கொடுத்து நம்மை வாழ வைப்பார். நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 26 20 21 ஈசாக்கு சந்தித்த அடுத்த போராட்டம் வாக்குவாதம். ஆவிக்குரிய வாழ்வில் பலர் வாக்குவாதம் செய்தார்கள். நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை, சுகத்தை என்னால் தான் இவன் இப்படி உயர்ந்தான் என்று சொல்லி தங்களுக்கு பெயர் உண்டாக்குவார்கள். ஈசாக்குக்கு வரவேண்டிய நற்பெயரை
கெடுத்தது போல இந்த காலத்திலும் பலர் நியாயமாக நமக்கு வரவேண்டிய பெயர் புகழையும் தங்களுக்கு என்று எடுத்து கொள்வார்கள். எப்படி ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் அவர்களை விட்டு விலகிச் சென்று துறவை வெட்டினாரோ, அதுபோல நாமும் கர்த்தருக்கு பயந்து வாக்குவாதம் செய்வதையும் சண்டை செய்வதையும் விட்டுவிடும் போது நமது வாழ்விலையும் ஏசேக்கு சித்தனா முடிந்து போகும். ரெக்கபோத்து தொடங்கிவிடும். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெக்கபோத்து என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நியமனம் பண்ணினோம். கேரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அது சித்தனா என்று பெயரிட்டான். ஈசாக்கு சந்தித்த அடுத்த போராட்டம் வாக்குவாதம். ஆவிக்குரிய வாழ்வில் பலர் வாக்குவாதம் செய்வார்கள். நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை சுகத்தை என்னால்தான் இவன் இப்படி உயர்ந்திருந்தான் என்று சொல்லி தங்களுக்கு பெயர் உண்டாக்குவார்கள். ஈசாக்கு வரவேண்டிய நற்பெயரை கெடுத்தது போல இந்த காலத்திலும் பலர் நியாயமாக நமக்கு வரவேண்டிய பெயர் புகழையும் தங்களுக்கென்று எடுத்து கொள்வார்கள். எப்படி ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் அவர்களை விட்டு விலகிச் சென்று துறவை வெட்டினாரோ, அதுபோல நாமும் கர்த்தருக்கு பயந்து வாக்குவாதம் செய்வதையும் விட்டுவிடும் போது நமது வாழ்விலையும் ஏனோக்கு சித்தா முடிந்து போகும். ரெபக்கோத்து தொடங்கிவிடும். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத்து என்று பெயரிட்டான். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஈசாக்கு சந்தித்தது போல நமது வாழ்விலையும் மரண பயங்களும் பொறாமைகளும் அடைப்புகளும் வாக்குவாதங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் எப்படி அவனுடைய சத்துருக்கு வெட்கத்தை உடுத்தும்படி அவனோடு இருந்து அவனை கனப்படுத்தி அவன் சத்துருக்கு அவனை பின் தொடராமல் திரும்பி போகச் செய்தாரோ, நம் வாழ்விலையும் காணப்படும் சகல சத்துருவுக்கும் வெட்கத்தை கொடுத்து நம் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். விசுவாசிக்கும் பொழுது அற்புதத்தை காண்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம் தேவனுடைய பிள்ளைகளை நேசித்தற்கவும் வேதத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நாம் இழந்து போகச் செய்யவும் சத்துரு முழு பலத்துடன் போராடுகிறான். நம் விசுவாசத்தை பாதுகாக்கவும் கல்வாரியின் அன்பினால் நிரப்பவும் தன்னுடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டதும் அல்லாமல் அவருடைய மகிமையிலையும் அவருடைய அக்கினி அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பி நம்மை கொண்டு செய்ய நினைத்த எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வாழ வைப்பார். அவரே
அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அடைவார்கள். சிலர் தங்கள் சொந்த ஞானத்தின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். சிலர் தங்கள் செல்வம், தங்கள் திறமைகள் இவைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இன்னும் சில பேர் பரிசேயன் ஜெபிப்பது போலவே தங்கள் பக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இப்படி பல விதங்களில் சத்துரு நம்மை விழத்தட்ட போராடுவான். நமக்கு எது சரி எது தவறு என்று தோன்றுகிறதோ அதன்படி நாம் வாழ்வோம். எனக்கு நானே கடவுள் என்று மனது சொல்லுகிறபடி நான் செய்வேன். நான் அவனை விட நல்லவன், நான் இவனை விட பரிசுத்தவான், நான் ஏழைக்கு ஏராளம் கொடுக்கிறேன், தினமும் தவறாமல் வேதம் வாசித்து ஜெபிக்கிறேன் என்று நம்மை நாமே நீதிமானாக நினைத்து வாழ்வோமானால் ஒரு நாள் ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? நான் யாருக்கு எந்த தீமையும் செய்யவில்லையே. ஏன் என் வேலையில் இந்த தீராத பிரச்சனை? ஏன் என் குடும்பத்தில் சாத்தான் நஷ்டங்களை உண்டாக்குகிறான்? ஏன் சத்துருக்களை என்னை துரத்துகிறார்கள் என்று புலம்ப நேரிடும். யோபு தன் பார்வைக்கு நல்லவனாக தெரிந்ததினால் அவர் உபத்திரவத்தின் நாளில் நான் பிறந்த நாளை சபித்தார். நான் தான் நீதிமான் என்பதே அவருடைய பாவமாக இருந்தது. அப்போஸ்தலர் பவுலை போல நான் அல்ல, கர்த்தரே எனக்குள் வாழ்கிறார் என்று கர்த்தருக்கு யார் எல்லா மகிமையும் கொடுத்து விடுகிறார்களோ அவர்களே சாத்தானை துரத்தவும் ஜெயிக்கவும் கிருபை பெற்றவர்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று 1ஆம் அதிகாரத்தில் உறுதியாக இருந்த யோபு 29ஆம் அதிகாரத்திலும் அவர் செய்த நீதியான செயல்களை சொல்லுகிறார். ஆனால் யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். பரலோகம் பாவிகளை மீட்கும் இரட்சிப்பின் திட்டத்தை நிறுத்திவிடுமானால் ஒருவருமே நீதிமானாக்க முடியாது. நம்மை நாமே நீதிமானாக்கும் வேலையை நிறுத்திவிட்டு, கர்த்தாவே என்னையும் நீதிமானாக மாற்றும், உத்தமனாக நிறுத்தும், என் துர்க்குணத்தினால் நான் அடையும் மனவேதனைகளை அகற்றும் என்று யார் தங்கள் பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து தன்னை பரிசுத்தமாக்குகிற தன்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்ட அவருடைய அன்பையும் உணர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுகிறவர்களோ அவர்களே கர்த்தரின் கிருபையில் நிற்கிறவர்கள். நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை பிறருக்கும் சொல்லுவதே நற்செய்தி. கிருபை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்து இல்லாமல் கிருபை இல்லை. கிருபை இல்லாமல் அழிவுக்கு தப்ப வழி ஏதும் இல்லை. நோவா நியாய தீர்ப்பிலே தப்பினது கர்த்தருடைய கிருபையினாலே. பேதுரு நான் பாவியான மனுஷன் என்றான். பவுல் பிரதான பாவி என்றான். கர்த்தரோ அவர்களை பரிசுத்த பேதுரு என்றும் பரிசுத்த பவுல் என்றும் அழைத்து மகிழ்ந்தார். நாம் நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும். ஆயக்காரனின் ஜெபத்தை மறவாது இருப்போம். கர்த்தருடைய கிருபையை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.